ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம். 10 ரூபாய் கொடுத்தாவது இப்ப நாம சொல்லக்கூடிய பொருட்களை வாங்கி நீங்க வீட்டுல வைக்கிறதால வீட்டில் பணம் வந்துகிட்டே இருக்கும். 16 செல்வங்களும் நிரம்பி வழியும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்ப வாங்கணும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப வரலட்சுமி விரதம் அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருடமும் ஆடி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையில இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கொண்டாடுவோம். அதுவும் முக்கால்வாசி வெள்ளிக்கிழமை அது கடைசி வெள்ளிக்கிழமையா இருக்கும். ஆனா இந்த வருஷம் 2025 நாம 5வது வெள்ளிக்கிழமைக்கு, அதாவது கடை வெள்ளிக்கு பதிலா 4வது வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதத்தை நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4வது வெள்ளிக்கிழமை தான் ஆடி அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமையா அமைஞ்சிருக்கு. 5வது வெள்ளிக்கிழமை தேய்பிரையில வர்றதால அதை நம்ம கணக்குல எடுத்துக்காம ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரக்கூடிய 4வது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது கூடுமான அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு சில பேரு கலசம் வைத்து வழிபடுவாங்க, சில பேருக்கு கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாம இருக்கும். கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க இந்த வரலட்சுமி விரதத்தை 3 பகுதியா பிரிச்சுப்பாங்க. 1 லட்சுமி தேவியை வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது, 2வது வரலட்சுமி பூஜை செய்யறது, 3வது புனர் பூஜை செய்து வரலட்சுமி விரதத்தை முடிக்கிறது. வரலட்சுமி விரதம் செய்யறதுக்காக கலசத்துல அம்மனா பாவிச்சு அம்மனா உருவத்தை தயார் செய்து பச்சரிசி, மாசிக்காய், ஜாதிக்காய், வேப்பிலை, மாவிலை, தேங்காய், இது இல்லாம வரலட்சுமி உருவத்தை பாவிக்கிறதுக்காக புடவைகள், சடைன்னு சொல்லி எல்லாத்தையும் அலங்காரம் செய்து கலசம் தயார் செய்து வீட்டுக்குள்ள அம்மன் அழைத்து வழிபாடு நடத்துவாங்க. கலசம் வைத்து வழிபட முடியாதவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்க கலசம் வைத்து தான் வழிபடணும் அப்படின்னு கிடையாது. வீட்டுல கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயும் மகாலட்சுமி தாயார் போட்டோ இருக்கும். அந்த மகாலட்சுமி போட்டோவுக்கு முன்னாடி வாழை இலை எடுத்து வச்சு கலசத்துக்குள்ள இப்ப என்னென்ன பொருட்கள் போடுவாங்க நம்ம சொன்னோம்ல, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த வாழை இலை மேல எடுத்து வைத்து தாராளமா வரலட்சுமி விரதம் செய்யலாம். நிறைய பேருக்கு கலசம் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் அவங்க குடும்பத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததால அவங்க அந்த கலசம் வைத்து வழிபடுறாங்க. கலசம் வைத்து வழிபட்டாதான் வரலட்சுமி விரதத்துக்கான நோன்பு பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. முழு பக்தியோட நீங்க லட்சுமி தேவியை மனசார வேண்டுனீங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும். குறிப்பா மகாலட்சுமி தாயார் லட்சுமி தேவிக்கு இனிப்புகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இனிப்புல என்னென்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அது எல்லா நைவேத்தியங்களும் செஞ்சு வச்சு படைக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில 10:12 ராகு காலம், 3:04 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல தாராளமா வரலட்சுமி பூஜை நீங்க செய்யலாம். குறிப்பா காலை நேரத்துல சரியான நல்ல நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9:15 மணிலேருந்து 10:15. இது ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்துல வரலட்சுமி பூஜைக்கான விரதம் எடுக்கிறது, நீங்க பூஜை செய்யறது, அம்பாள் வழிபாடு செய்யறது, இது எல்லாத்தையும் நீங்க செய்யலாம். ஒருவேளை காலைல 9 மணி 10 மணிக்கு மேல ஆஃபீஸ் போயிடுவோம், சீக்கிரமா பூஜை பண்றதுக்கான நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காலையில ஒரு 6 மணிலேருந்து 7:15 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. மாலை நேரத்தை தான் பூஜை பண்ண போறீங்க அப்படின்னா மாலை ஒரு 6:30 மணிக்கு மேல தாராளமா வரலட்சுமி விரதத்துக்கான வழிபாடு செய்யலாம். இன்னொரு பக்கம் 6:30 மணிக்கு வரலட்சுமி விரதத்துக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. ஒரு 7-7:30 மணிக்கு உங்க வீட்டோட மொட்டை மாடியிலையோ இல்ல எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அங்க நின்று சந்திர பகவான மனசார வேண்டிக்கோங்க. அன்றைய தினம் பௌர்ணமி இருக்கு. மதியம் 2:45 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய பௌர்ணமி திதி சனிக்கிழமை மதியம் 2:30 வரைக்கும் இருக்கு. ஒரே நாள்ல வரலட்சுமி விரதத்தையும் கடைபிடிச்ச மாதிரி ஆகிடும், பௌர்ணமி திதிக்கான வழிபாட்டையும் நீங்க வீட்டுல செஞ்ச மாதிரி ஆகிடும். கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க. இது போக எந்த ஒரு விரத நாள் விசேஷ நாள் வந்தாலும் அன்றைய தினம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் நம்ம குடும்பத்துக்குள்ள சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்த்துரும்னு சொல்லுவாங்க. அப்படி இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதா எல்லோராலையும் வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல சில பொருட்கள் நீங்க தவிர்த்திடலாம், இல்ல வாங்கறதுக்கு விருப்பம் இல்லை, இல்ல வாங்க முடியல அப்படின்னாலும் அதை விட்டுட்டு மற்ற பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் கூட வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனங்கற்கண்டு. முதல்ல இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம். இனிப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. சாதாரண கல்கண்டோ இல்ல ஒயிட் சுகரோ வாங்காம, கட்டி வெல்லம் எதுவும் வாங்காம பனங்கல்கண்டு வாங்கி ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கினா கூட போதும். அதை வாங்கி உங்க வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா குதிரை பொம்மை. அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பொதுவா சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிர பகவானோட வாகனம் என்ன தெரியுமா? குதிரை தான். குதிரையில தான் சுக்கிர பகவான் வலம் வருவதா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த குதிரை பொம்மைகளையோ இல்ல இப்ப நீங்க வீடியோல கூட பார்த்திருப்பீங்க, 7 எண்ணிக்கையில குதிரைகள் ஓடி வர்ற மாதிரி போட்டோ கடைகளை விற்கும். இது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை துரத்தி அடிச்சிடுமா. அதாவது எதிர்மறை எண்ணங்களே இந்த குதிரை போட்டோக்களை நெருங்காதான். நல்ல உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய 7 குதிரைகள் ஓடுற மாதிரி இருக்கக்கூடிய, அதுவும் வெள்ளை குதிரையா இருக்கலாம். இந்த போட்டோவை
வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கி நீங்க வீட்டில் வைக்கிறது உங்க குடும்பத்துக்குள்ள சகல விதமான செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்த்துடும். அடுத்ததா கிழங்கு வகைகள் ஏதாவது சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு உங்களால பக்கத்துல என்ன கிழங்கு வகையை வாங்க முடியுமோ, சாஸ்திரத்துக்கு ஒரு கிழங்கு வாங்கினா கூட போதும், அந்த கிழங்கு வகையில வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டில் வைக்கணும். அடுத்ததா நெல்லிக்காய். நெல்லி மரத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதே மாதிரி நெல்லிக்காயில லட்சுமி குபேரர் வாசம் அதிகமா இருக்குமா. இவங்க 2 பேரும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த நெல்லிக்காய். ஒரே ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் இல்ல, பெரிய நெல்லிக்காய். ஒரு நெல்லிக்காய் கிடைச்சா கூட அதை வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்ததா தேங்காய். எப்படி இருந்தாலும் கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்களும் கலசம் இல்லாம வழிபடக்கூடியவங்களும் பூஜை அறையில தேங்காய் வச்சிருப்பீங்க. அந்த பூஜைக்குன்னு வாங்கின தேங்காய் இல்லாம வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்துற மாதிரியோ இல்ல மற்ற இதுக்கு பயன்படுத்துற மாதிரியோ ஒரே ஒரு தேங்காய் கடைகளில் ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது 20 ரூபாய் கொடுத்தாவது ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்திக்கலாம். பூஜை அறையில கலசத்திலேயோ இல்ல தேங்காயை உடைச்சு 2ஆ வச்சிருப்பீங்க, வெத்தலை பார்க்க கூட, அதையும் நீங்க கணக்குல எடுத்துக்காம தனியா ஸ்பெஷலா வாங்கணுமே அப்படிங்கிற பொருட்களுக்காக பிரத்யேகமா ஒரு தேங்காய் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சிடுங்க. அடுத்ததா மஞ்சள் பூசணி. லட்சுமி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இந்த ஒரு மஞ்சள் பூசணி. எல்லா விதமான காய்கறி கடைகள்லையும் மார்க்கெட்லயும் கிடைக்கும். ரொம்ப பெருசா ஒரு முழு பூசணி கூட வாங்க வேணாம், சின்னதா மஞ்சள் பூசணி ஒரு கீத்து இருந்தா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு தாராளமா நீங்க அதை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மறுநாள் சனிக்கிழமை கூட நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், தப்பில்ல. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் சங்கு. நிறைய பேர் வீடுகள்ல சங்கு வைத்து வழிபடுவாங்க. சில பேருக்கு வந்து சங்கு வைத்து வழிபடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும், இது வரைக்கும் வாங்காம இருப்பாங்க. லட்சுமி தேவியோட சகோதரர் தான் இந்த சங்குங்கிற மாதிரி சாஸ்திரங்கள புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேர்மறை எண்ணங்களை மட்டுமே மேலோங்கி வீட்டுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த சங்கு. மகாவிஷ்ணுவுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் இந்த சங்கு. இந்த ஒரு சங்கு, அதுவும் வலம்புரி சங்கா பார்த்து நீங்க உங்க வீட்டோட பூஜையில வாங்கிட்டு வந்து நீங்க வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகள்ல நீங்க பூஜை பண்ணலாம். அதுக்கு ஆரம்ப புள்ளியா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கி வீட்டுல வச்சிடுங்க. அடுத்ததா தாமரை மலர். தாமரை மலரோட மகிமை பத்தி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. மகாலட்சுமி தாயார் லட்சுமி தேவி பாத்தீங்கன்னா அந்த தாமரை மலர் மேலதான் அமர்ந்திருப்பாங்க. ஒரே ஒரு தாமரை மலர் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில வச்சிங்கன்னா அந்த தாமரை மலர் மேல மகாலட்சுமி தாயார் லட்சுமி தேவி வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலிப்பாங்க. கலசம் வைத்து வழிபடுறீங்க, வழிபடல, அதான் 2வது விஷயம். தாமரை மலர் 1 இருந்தா கூட போதும், ரொம்ப எளிமையா லட்சுமி தேவியை உங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவழைச்சிடலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பொதுவாக நீங்க வாங்கக்கூடிய மஞ்சள் குங்குமம், சந்தனம், வாசனை மலர்கள், பசும்பால், கல்லுப்பு, குறிப்பா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை, நெய், இது மாதிரி விஷயங்கள் கூட நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். இது எல்லாமே ரொம்ப இயல்பா வாங்குறது தான். இது இல்லாம நம்ம ஆரம்பத்துல சொல்லியிருக்கோம்ல சில பொருட்கள், அந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த பொருட்களை நம்ம தினமும் சில நேரங்களில் வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்போம். மற்ற நாட்கள்ல வாங்குறத விட வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்கி வீட்டுல வைக்கிறது அதோட மகிமையை இரட்டிப்பா மாத்திடும். ராகு காலம், யமகண்டம் தவிர மற்ற நேரத்துல தாராளமா இப்ப சொல்லிக்கூடிய பொருட்களை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க பயன்படுத்திக்கலாம். அந்த பொருட்கள் மூலியமா உங்க வீட்டுக்குள்ள சுபிக்ஷம் அதிகமாகவும் மங்களங்கள் உண்டாகும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.